ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ பத்திரம்லாம் வந்து எந்த மாதிரி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதோட தாய் பத்திரம், அதாவது மூலப்பத்திரம் அப்படிங்கிறது வேணும். ஸோ அந்த பத்திரத்தை நம்ம தெளிவாக வந்து படித்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து ஒரு கண்டினியூஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ யார்கிட்டருந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் வந்து கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈசி எடுத்து பார்க்கணும். ஸோ ஈசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த லேண்டுக்கு ஓனராக இருந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 வருஷமாக வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிசைட் பண்ணணும் அதை வாங்கலாமா வேண்டாமான்னு. ஏன்னா வந்து ஏதாவது வில்லங்கம் இருக்குது, அதாவது இப்போ நம்ம வச்சுருக்கவங்க பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்திரத்தில் இருக்கிற பேர் அந்த ஈஸியில் கடைசியாக வந்திருக்கணும். ஸோ இப்போது இந்த லேண்டு இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக தெரியணும். அப்போ தான் வந்து அந்த லேண்டை வந்து நம்ம வாங்க முடியும். அடுத்தது வந்து நம்ம லேண்டை அந்த பத்திரத்தை வந்து படித்து பார்க்குறப்போ ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஏதாவது பிழை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர்ட்டையோ இல்லை வந்து ஒரு வக்கீல்ட்டையோ இல்லை ஒரு சிவில் இன்ஜினியர்ட்டையோ போனீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்போ வந்து அந்த அதில் ஏதாவது பிழை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிழை திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த லேண்டை வந்து வாங்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பிழை திருத்தம் செய்ய மாதிரி ஆயிரும். ஸோ அது பிழை திருத்தம் நீங்கள் மறுபடியும் வந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அலைச்சல், அதுக்கப்புறம் காஸ்ட்டு எல்லாமே வந்து அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால வந்து அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது வந்து பிழை இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். பிழை எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சப்டிவிஷனில் வந்து நமக்கு ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு 31 அப்படிங்கிற சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 31 சர்வே நம்பரை நம்ம வந்து சப்டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா 31/1 அப்படின்னு பிரிச்சுருவாங்க, இல்லை 31/A அப்படின்னு பிரிச்சுருவாங்க. அந்த ஏ அப்படிங்கிறதுல 1 அப்படின்னு பிரிப்பாங்க, அந்த ஏபி அப்படிங்கிறது பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து மறுபடியும் சப்டிவிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 31/A1 அப்படின்னு பிரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் A1, A2, A3ன்னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் A1A, A1B அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அப்படி பிரிக்கிறதுல ஏதாவது வந்து ஒரு லெட்டரை விட்டுட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 31/1A1 அப்படின்னு இருக்குது, இல்லை வந்து A1A அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிழை. ஸோ அந்த பிழை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேற ஒருத்தங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேற ஒருத்தங்க பேரில் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு பேரில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பிழையை வந்து நம்ம திருத்தம் வந்து செய்யணும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் செக்கு பந்தி வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ செக்கு பந்தி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டுக்கு பக்கத்தில் இந்த லேண்டு வந்து இருக்குது அப்படிங்கிறதா செக்கு பந்தி. அதாவது இப்போ வந்து ஒருத்தரோட பேர் ஒரு குமார் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கலாம். ஸோ குமாரோட லேண்டுக்கு, அதாவது குமாரின் இடத்துக்கு மேற்புறத்தில் அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன்ஸ் மேற்புறத்தில் கிழமேலில் வந்து இவ்வளோ இருக்குது, தென்வடலில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இல்லாட்டி இன்னொருத்தர் முருகேசன் அவங்களுக்கு கிழக்கு புறத்தில் அப்படிங்கிற அந்த செக்கு பந்தி ஒருவோட லேண்டோட வச்சு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து அவங்களோட லேண்டை தான் ரெஃபரன்ஸாக வைக்க போகிறோம், நம்ம லேண்டை வந்து அவங்க ரெஃபரன்ஸாக வைக்க போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அப்போ அந்த செக்கு பந்தியில் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பொது சொத்து ஏதாவது இருக்கா, அப்போ 2 பேத்துக்கு சேர்ந்தாப்புல கிணறு, இல்லை 2 பேத்துக்கு சேர்ந்தாப்புல வழி, இதெல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து 2 பேத்துக்குள்ளேயும் பேசி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அந்த வழியில் வந்து வர்ற மாதிரி என்ன இருப்பாங்க அப்படின்னா நம்ம கல் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம லேண்ட் அது வரைக்கும் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பொது வழியாக இருக்கும். ஸோ அப்போது அதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு சர்வேயரை கூட்டிகிட்டு போய் அந்த லேண்டை அளந்து அது ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா வந்து அவங்க சர்வேயர் அளக்கிறதா வந்து ஃபைனல். நம்ம என்ன தான் அளந்தாலும் நம்ம என்ன தான் கல்லை வந்து மாற்றி வச்சாலும் சர்வேயர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேண்டில் வந்து கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து சர்வேயருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 சென்ட் 10 சென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக அளந்து விட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வேயரை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ சர்வேயரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே அப்படிங்கிற அந்த சீலை வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணிங்கனாலும் சரி எல்லாத்துலேயுமே அவங்களோட சீலோட பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ சர்வேயரை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து பண்ணணும். அடுத்து வந்து பட்டா மாறுதல் வந்து தெளிவாக வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பே வந்து பட்டா மாறுதலும் ஆயிடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆனதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்போ பட்டா மாறுதல் வந்து பண்ணியிருக்காங்க, தனி பட்டாவா கூட்டு பட்டாவா எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே வந்து போகணும். அதுக்கு மெயினானே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லீகல் அட்வைசர்கிட்ட ஒரு வக்கீலோ இல்லை வந்து ஒரு சிவில் இன்ஜினியரோ இல்லை வந்து டாக்குமெண்ட் ரைட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளையோ நீங்கள் தெளிவாக காட்டி அது எல்லாமே தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லேண்டை வந்து வாங்கணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.